பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்று லாரிகள் ஓடாது. அவசர சட்டத்தை ராஜினாமா செய்யுமாறு பிரதமர் மன்மோகன் சிங் திட்டவட்ட ட்ரெஸ்ஸை பாரு, கோமாளிங்க பேண்ட் அவுந்துரும். ஆச்சி சாரி ஆச்சி. மா ஏய் மாப்பிள்ள, இது தலையில தேய்ச்சிக்கணுமா? ஊத்தி சாப்பிடுங்க. உடம்புல கொஞ்சமாவது பயம் இருக்கா? எல்லாம் சாப்பாட்டுல விஷத்தை வச்சு கொள்ளணும்டா. மா சாப்பிட விடுமா அவங்கள? விஷத்தை வைக்கல தின்னு. ஒரு நாள் பந்து வந்துச்சுன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்ல. இதுல லவ் வேற லவ். அது இந்த வயசுலே. அத கொஞ்சம் ஊத்துமா. ஆசையா வாங்கின அருவாமனை கைய வெட்டின கதையா? என்கிட்டயே காசை வாங்கிட்டு போய் ஏன் பொண்ணையே சைட் அடிக்கிறீங்களா? இந்த நாலுகத்துல எவன்டா என் மருமவன்? இன்னைக்கு உடம்புல தெம்பு இருக்கு, 4 காசு சம்பாதிக்கிறீங்க. நாளைக்கு என்னடா பண்ணுவீங்க? நம்ம உதிரிப்பு கணேஷ் 1 லாரியிலோட ஒருத்தனே இறக்குவேன். யானைக்கால் வந்ததுக்கு அப்புறம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஞ்சா வித்துக்கிட்டு இருக்கேன். எப்பவும் ஒண்ணு போல இருக்காதுடா. சரி விடாச்சி. 10 நாள் சேர்ந்தாப்புல இங்க கடையை அடைச்சிட்டாங்கன்னா என்னடா பண்ணுவீங்க? உங்களுக்கு மூட்டையை தூக்குறத தவிர வேற என்னடா தெரியும்? ஆமாச்சி, எங்களுக்கு எதுவும் தெரியாதுதான். குப்பை தொட்டிக்கு பிறந்தோம், கஷ்டப்படுறோம். இதோ இந்த யாமினிக்கு பதில் நான் உனக்கு பிறந்திருந்தா இந்நேரம் யூனிஃபார்ம் போட்டு இங்கிலீஷ் பேசிட்டு ஸ்கூலுக்கு போயிருந்திருப்பேன். ஒருவேளை இந்த பொண்ணு குப்பை தொட்டிக்கு பிறந்திருந்தா இப்போ மார்க்கெட்டில் காய்கறி வித்துட்டு இருந்திருப்பா. ஏழையா பிறந்தது எங்க தப்பா ஆச்சு? நீ சொன்னது கரெக்ட் தான். அனாதையா பிறந்தது ஓன் தப்பு இல்ல. ஆனா அனாதையா செத்தா அது யார் தப்பு? என்னடா தூக்கம் வரல? ஆச்சி சொன்னதை நினச்சா ரொம்ப பயமாக இருக்குடா. ஏதாவது செய்யணும் மச்சான். 2 மணிக்கு ராடி வருது, 6 மணி வரைக்கும் மூட்டை தூக்குறோம். பகலில் வேலையெல்லாம் தானே இருக்கோம். இனிமேல் சும்மா இருக்கக்கூடாதுடா. மார்க்கெட்டில் மூட்டை தூக்குறத தவிர வேறு என்ன வேலை தான்டா இருக்குது? மூட்டை தூக்குறத தவிர மார்க்கெட்டில் இவ்வளோ வேலை இருக்குடா. மச்சி இதில் 1000 ரூபா இருக்கு, சில்லறையை தனியாவே என்ன? ஆ ஏய், ஆச்சி கொடுத்த காசுக்கு எக்ஸ்பிரஸ் ஒட்டி போட்டு 1100 கொடு. ஆச்சி முறைக்குது, வட்டி பத்தல போல இருக்கே. சரிடா, ஆச்சிக்கு ராக்கெட் வெட்டி போட்டு 1 ரூபா எக்ஸ்ட்ரா கொடு. ஏதாவது செஞ்சு மேல வரணும்னு நினைக்கிற சரிதான். அதுக்காக கீழே கிடக்கிற காயெல்லாம் எடுத்து விற்க கூடாது. உருப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, உருப்பிடலாம். என் கூட வாங்க. பேரு சொல்லுங்க. எம்கே ட்ரேடர்ஸ். இன்னொரு 1000 ரூபா கொண்டா. ஒரு நாளைக்கு தானே போவாங்க, செக் பண்ணி பாரு. டைம் ஆச்சுண்ணா. அது 10 மணிக்கு கொடுத்துருந்தா ஓகே. இப்போ மணி 10:20 ஆகுது. அடுத்த மீட்டர் ஆன் ஆயிடுச்சு. நீ எவ்வளோண்ணா வாங்கிட்டா? நான் ஐடுவா பார்க்கணும். இந்த குழந்தை பாக்கியத்துக்கு ஏதோ கோயில் வளர்ந்து போயிட்டு வந்தீங்களா? திருக்கருக்கு அவர் போயிட்டு 10 வருஷமா நானும் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். ஒரு தடவை போயிட்டு வாங்க நாயிட. சரி, அங்கேயும் போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் மார்க்கெட்ல சிமெண்ட் ரோடு போடுற விஷயமா நாம பேசுறோம்ல. வாங்காச்சு. என்ன இவ்வளவு தூரம்? ஏய், அந்த சேர் எடுத்து வாடா. வேணாயா, வேணாம். ஏய், சீக்கிரம் எடுத்து வாடா. வேணாம் தம்பி. உட்காருங்க. சேரெல்லாம் வராதவங்க எதுக்கு? வந்திருக்கீங்க, பரவாயில்ல உட்காருங்க. பரவாயில்லையா, இருக்கட்டும். சரி ஆச்சு, சொல்லுங்க. இந்த பசங்க மார்க்கெட்ல ஆமா, பார்த்துருக்கேன். அவங்க சம்பாதிக்கிறது வாய்க்கும் வயிறுக்குமே சரியா போயிருது. ஏதாவது ஒரு தொழில் பண்ணா பொழைச்சுக்குவாங்க. ஆ, சரிதான் ஆச்சு. நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஏதாவது லோனின்னு வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏண்டா பசங்களா, என்னடா படிச்சிருக்கீங்க? படிப்பெல்லாம் ஒண்ணு சொல்லு. +2வா? இல்லையா, அவன் 2வது படிச்சிருக்கேன். அதான் சொல்றியா? இந்த குரூப்லேயே அதிகமாக படிச்சது இவன் தான் போல் இருக்கு. சரியாச்சு, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. நான் அதுக்குள்ளே என்ன செய்ய முடியுன்றதை பார்க்குறேன். ஏல, வரப்போற லோனை வச்சு என்ன செய்ய போறோம்னு யோசிங்கடானா. இப்படி உட்காந்துருக்கீங்க. மைக் செட்டு சீரியல் கடை போடலாமாச்சு. ஆடி மாதம் கூழுத்துறது, சபரிமலை சீசனு, கட்சி மீட்டிங்னு செம்ம பிஸியாக இருக்கும். நீ சொல்றது கரெக்ட் தான் மச்சி. நம்ம ஃபங்க்ஷனே நிறையா இருக்கும் போல இருக்கு. ஏடிஎம் கல்யாணம் நடக்கும், யாமினி கல்யாணம் நடக்கும், அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும், காது குத்தணும். அதுக்குள்ள ஆச்சி மண்டையே போட்டுரும். பேச்ச பாரு. அதுக்கும் நம்ம மைக் செட்டு தான். பேசாம சேரட்டை வாங்கிடலாம்டா. அதையும் ஓட்டிக்கிட்டு மார்க்கெட்ல வேலையும் பார்த்துக்கிட்டு 2மே கவனிச்சுக்கலாம்ல. லோன் வரதே ஆளுக்கு 20 25. அதுக்குள்ள யோசிங்கடானா. ஸ்கூலுக்கு ஏத்தாப்புல ஒரு கடை காலியா இருக்கு, அங்கேதான் பண்ணலாமா? ஏய், நம்ம வேணா ஒரு ஃபேன்சி ஸ்டோர் ஆரம்பிக்கலாமா? சூப்பர் ரீ. ஏய், ஒரு செடி ஒரு ஃப்ளவரு. நீ ஓசியில் அழகா இருக்கு கடை வைக்க சொல்றிய? பள்ளிக்கூட வாசல் எல்லாம் வேணாம், நமக்கு தெரிஞ்சது மார்க்கெட் தான். அதுக்குள்ள என்ன பண்ணலாம்னு யோசிங்கடா. மார்க்கெட்லேயே சூப்பர் பிஸ்னஸ்.
நம்ம ஆச்சியோட ஹோல்சேல் பிசினஸ் தான். போனை போட்டோமா, மூட்டைக்கு இவ்வளவு கமிஷன் வாங்கினோமான்னு பணத்தை எண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆச்சி உன் போனை கொடு. டேய் ஏறாத மடைக்கு தண்ணி கட்டாதீங்கடா. விளங்குற மாதிரி ஒரு யோசனையை சொல்லுங்க. மார்க்கெட்ல பழம் பூ காயின்னு எல்லாம் தான் கிடைக்குது. நம்ம என்னதான் பண்றது? மார்க்கெட்ல எல்லாம் தான் கிடைக்கும். நீங்க சாப்பிடறதுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குமா? சரி பேசுவோம். நான் சாப்பிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு முடிச்சிருவோம். வணக்கம் ஐயா. வாங்க ஆச்சி. அந்த லோன் விஷயம் பேசி பார்த்தேன். அது சரியா வரல ஆச்சி. ஆளுக்கு 6000 ரூபா தரேன்றான். அதை வச்சு என்ன பண்றது? அதான் வேணான்ட்டேன். ஆச்சி, இது வரைக்கும் நீங்கள் எந்த ஹெல்ப்பும் கேட்டு வந்து நின்னதில்லை. மார்க்கெட்டில் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் உதவி இருக்கேன். அட்லீஸ்ட் வட்டிக்கு பணமாக தந்திருக்கேன். ஆனால் உங்களுக்கு நான் எதாவது செய்யணும் ஆச்சி. ஒரு சின்ன யோசனை. இந்த பழ மார்க்கெட்டுக்கு பின்னாடி எனக்கு ஒரு கடை இருக்குது. அதை நான் ரொம்ப நாளாக பூட்டி தான் வச்சுருக்கேன். இன்னும் கிளம்பலையா? பக்கம் தானே, ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவேண்ணே. சரி. அதான் ஆச்சி, நான் அதை குடோனாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்ல பெரிய இடம். நான் வேணா ஒன்று பண்ணுறேன். அந்த கடையை உங்களுக்கு தரேன். இந்த 4 பசங்களையும் அதை எடுத்து நடத்த சொல்லுங்கள். ஐயா 50 ரூபாய்க்கு நாங்க எங்கேயா போவோம்? வாடகைலாம் நிறைய இருக்கும். பகடி வேற கேட்பாங்க. அதுக்கு நம்ம பசங்க எப்படி? இருங்க ஆச்சி, நான் உங்ககிட்ட பணம் கேட்டேனா? நீங்கள் முதல் தடவையாக என்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கீங்க. அதுவும் உங்களுக்குன்னு இல்லாமல் இந்த 4 சின்ன பசங்களுக்காக கேட்குறீங்க. ஏன் நீங்கள் மட்டும்தான் நல்லது செய்யணுமா? நான் செய்யக்கூடாதா? ஒரு 6 மாதம் போட்டோம். கடை எப்படி போகுதுன்றதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வாடகை என்னன்னு பேசிக்கலாம். வாடகைனாலும் லோகு, மயிலிட்ட போய் கடைச்சாவே எடுத்துட்டு வா. அது எப்படியா சும்மா எல்லாம்? இப்போ என்ன வேணும்? காசு கொடுக்கணும், அவ்வளோதானே? சரி, உங்ககிட்ட எவ்வளோ இருக்கு கொடுங்க. ஐயா காசு ஹேய், என்னடா அது? 1 ரூபா கொடு. அண்ணா, நம்ம கடைக்கு அட்வான்ஸை பார்த்தீங்களா? பரவாயில்லையே. நல்லா இருங்கடா. பாத்துடா. நம்மளதான் அண்ணன் அண்ணன் கூப்பிட்டு அவனை மட்டும் வாங்க போங்கன்னு கூப்பிடா. போடு இந்த இடத்துல வைக்கலாம்ல. கடைக்கு என்னடா பேர் வைக்கலாம்? மச்சி மெஸ் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குடா. என் பேரெல்லாம் வேணாம். ஏதாச்சும் சாமி பேரை வைப்பண்டா. அம்மா அவங்க வேண்டாமா சொல்றது என் பேரெல்லாம் கிழவி எதுக்குமா? ஆசையை பத்தியா? அம்மா அவங்க மச்சி மெஸ்ன்னு சொல்றாங்கம்மா. ஆச்சி மெஸ் இல்ல. ஐயோ, ஆச்சி அங்க பாருங்க. ஆச்சி மெஸ். சாமி பேர் தான் வச்சிருக்கோம். போதுமாச்சி? ஆமா அதே ஐயா சித்தப்பா சின்ன வயசுல ஆச்சி மெஸ். இவன் எதுக்கு இங்கே வர்றான்? என்னடா நம்ம கடை வியாபாரம் படுத்துக்கிச்சேன்னு பார்த்தேன். இதுதான் மேட்ரா? அந்த டிஃபன் கடை சேகர் வரான்டா. என்ன சொல்ற? அங்கே பாரு. இப்படியே விட்டோம்னா அவன் கடை திறந்துருவான். ஏய் இங்கே வரான். ஏ மணி, மயில் வண்டி மாதிரி இல்ல? என்ன சேகரே, மார்க்கெட் பக்கம்? ஒன்றும் இல்லைண்ணா, ஒரு சின்ன வேலையே அந்த பக்கம் வந்தேண்ணா. போ போ, வெளியில கடை வச்சுட்டு உள்ள என்ன வேலை? இல்லை, நான் சும்மா கடையை பார்த்துட்டு போலான்னு. என்ன வியாபாரம் ஒழுங்கா எடுக்கிறேன் பார்க்க வந்தியா? போ போ. விடு, அப்புறம் பார்த்துக்கலாம். சரி வா. தப்பிச்சண்டா. ஏய் லோகு, பார்ட்டிக்கு ஃபோனை போடு. அண்ணா அண்ணா உள்ள வாங்கண்ணா. வாங்கண்ணே. சாப்பிட்டு போலாம். வேணாண்டா, கொஞ்சம் வேலை இருக்கு. இருக்கட்டும்ண்ணா, ஏதாவது சாப்பிடுங்கண்ணா. வாங்கண்ணே. இடமே மாறிடுச்சு. கடைலாம் எப்படா போகுது? சூப்பரா போயிட்டு இருக்குண்ணா. எதனா பிரச்சனை சொல்றா, பாத்துக்கிறேன். என்னண்ணா சாப்பிட்றீங்க? என்னடா? சிக்கன் பக்கோடா மாதிரி. அதே சொல்லிடு. அண்ணே இது வெஜ். சரிண்ணா. டேய் சேட்டு, அடுப்பத்தை விடா. பாய் கடையில் 1 கிலோ சிக்கன் வேண்டாம் சீக்கிரம். நாளைக்கு வரானா? சேட்டு சொதிப்பிட்டானா? புள்ளி அண்ணா, கார்ல கொஞ்சம் பாக்ஸ் இருக்கு, அதை எடுத்துட்டு வா. தம்பி அப்படி மறைவா வை. அங்கேயே வெட்டி வாங்கிட்டு வரேன் தானே. இந்த பின்ன சித்தான்றா சுடுகாடு தெரியும். இனிமே சாப்பிடவே தோணாது. என்ன தம்பி, சாப்பாடு இருக்கா? உட்காருங்க. என்னங்க கிளம்பிட்டீங்க? வரேன்பா, அப்புறமா வரோம். பட்டுமாடா? சரிண்ணே வாங்க. பில்லு. டீ பா, என்ன கறி ஓசிலே கொடுத்தாரா? ஈவினிங் ஆச்சி கணக்கு கேட்டா எனக்கு தெரியாதுப்பா. ஆமாடா மச்சி, இங்க வா. உன் பாக்கெட்ல எவ்வளவு காசு இருக்கு? 10, 20, 40. டேய் சித்தப்பா இங்க வா. பாட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் நம்ம பணக்காரன் ஆகல. இந்த 40 ரூபா இருக்கு. கொட்டாதடா. எழுதி முடிச்சிட்டியா? இன்னும் கொஞ்சம் இருக்கு.
சீக்கிரம் முடி. நான் சாயங்காலம் இந்த பக்கம் போவேல பார்த்தேன். மயில சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அவன்கிட்டயும் காசு பிடிங்கிட்டீங்களா? டேய், அவன்லாம் காசு கொடுத்தா கூட வாங்காதீங்க. இல்ல புள்ளி, இப்பதான் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி பெரிய ஹோட்டல் வச்சுட்டீல்ல, அப்படியே ஆச்சிக்கிட்ட பொண்ணு கேட்டு போக வேண்டியதானே? யோ முந்திரவாதி சும்மா இருக்கியோ. நான் எடுக்கணும் பேங்க்ல சேர்த்து வச்சிருந்தோமே, அது எவ்வளோடா இருக்கும்? பார்க்கணும் ஆச்சி. அதை நாளைக்கு எடுத்துட்டு வந்துரு. ஏன் ஆச்சி, நான் எதுவும் கேட்டாரா என்ன? கேட்கலனாலும் நம்ம கொடுக்கலடா. நாளைக்கு காலையில பணத்தை கொடுத்துட்டு கடை விஷயமா பேசிட்டு வந்துடலாம் என்ன? சித்தப்பா சாம்பார் ஊத்தவா? ஹலோ ஹலோ, என்ன? ஏய் வரா. ஓகே. ஹலோ, என் ஃபோன் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. அவர் பேச மாட்டாராமா? நீ தான் பேசணுமாப்பா? பேசணுமா? வேணாம் நீயே பேசுப்பா. இங்க பாரு, இந்த காலத்து பசங்கெல்லாம் 2 நாள் பின்னாடி சுத்துவானுங்க. ஓகே இல்லைன்னா லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல போயிட்டே இருப்பானுங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஓகே சொல்லு. அப்படி பயந்துட்டுலாம் நாங்க பதில் சொல்ல முடியாது. என்னது? ஐ வில் திங்க். எனக்கு டைம் வேணும். என்ன? நாளைக்கு அவ வரும்போது ரெட் ட்ரெஸ் போட்டுருந்தா நீ சித்தப்பா தானா, கிரீன் ட்ரெஸ் போட்டுருந்தா மாமாவா. ரெட்னானோ கிரீனா ஓகே. அப்ப எல்லோனா ஒன்ன லவ் பண்றான்னு அர்த்தம். ஐயோ என்ன? இல்ல, ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு. அது அந்த பொண்ணுக்கு தெரியுமா? அவகிட்ட பச்சை கலர் ட்ரெஸ் இருக்குமாடா? இது 10வது தடவை. மூட்டு தூங்கு. என்னாச்சு? என்னடா? என்ன ஒரு பேட் கனவு. தச்சி படு. சாலியம் முண்டி போற நட்ராத்துல வந்து. டேய், யாரா அது புருஸ்லி? அது இந்த இப்படி சண்டை போடுவான்ல ஆச்சி. அது என்னமோப்பா, அந்த படம்லாம் நான் பார்த்ததுல யாமினி பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் போல. டீ மச்சான் உன்னை பத்தி தான்டா. அவன் நடிச்ச படம் ரோகிணி தியேட்டருக்கு வந்தா ஒரு தடவை கூட்டிட்டு போய் காட்டிட்டு வாங்கடா. இந்த மாதிரி யாரு பேரும் எழுதுனதே இல்ல. ஐயோ அம்மா, என்ன புருஷலியே பிடிச்சிருக்கு. நோட்டு புக் நான் வீட்டுக்கு போறேம்மா. புருஷலின்னு எழுதி வச்சிருக்கா. ஏய் ஏய், என்னடே? ஏய் கரெக்ட்டா ஆயிடுச்சுடா. சூப்பர்ரா. ஏய் யாமினி. ஆச்சி என்னடா நடக்குதுங்க? யாமினி ஒரு நாள் ஃபிலிம் காட்டிக்கிருந்துச்சுல, அது நீ காமெடி ஃபிலிம் ஆயிடுச்சுடா. வாங்கண்ணா, உள்ள வாங்கண்ணா. வண்டி விட்டு வாடா. டேய், அந்த சேர் எடுத்து போறோம். உட்காரு. ஏய் உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? நேத்து சாப்பிட்டு நல்லா இருந்தது, அதே சொல்லலாமா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஆச்சிக்கு தெரிஞ்சா நம்மள திட்டுண்டா. ஏன்டா? ஒன்றும் இல்லாமல் இன்னைக்கு விரதம், வெள்ளிக்கிழமைல. அப்ப வெஜ் சூப் சாப்பிடுவோம். ஏய் வேலை மிச்சம். சிக்கன் வெட்டு வேலை மிச்சம். பண்ணலாம். பார்ட்டி வந்துட்டான். வரட்டும். வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்க? உட்காருங்க. அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? வேணாமையில காலைல இருந்து வயிறு சரியில்லை. அண்ணனுக்கு சிக்கன் சூப் சொல்லுவோம் மயிலே, செரிச்சிரும். சரிடா, 2 சிக்கன் சூப் சொல்லு, பெப்பர் அதிகமா போட்டு. அப்புறம் நம்ம மேட்டர் முடிச்சிடலாமா? ஏய் சேட்டு, இந்த 4 பாக்ஸ் எடுத்து காருக்கு மாத்து. இந்த மயிலு உன் கட்டிங்க. என்னன்னுமா? உன் இஷ்டம். வேலையை முடிச்சுக்கிறோம்ல, ஒரு நோட்டு கம்மியா கொடுத்துட்டு இந்த ஏரியா தாண்டியா நீ? உங்ககிட்ட போய் அப்படி பண்ணுவேனா மயிலு? வர மயிலு. ஓகே லோகே வா. நான் பார்ட்டி பாட்டில்லாம் கொடுத்து உஷார் பண்ணிட்டு போதே. போய் கொடு. சூப்பரா, சான்ஸே இல்லை. ஏய் கிளாஸ் எடுத்துட்டு வா. லைட்டா லெமன் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கா, சூப்பரா இருக்கும். இன்னைக்கு அடிக்கிறோம். அடிச்சிடுவோம். ஏய் என்னங்கடா? இல்லண்ணே, அது ச்சே, சரக்கு பார்த்ததும் மார்க்கெட்ல இருக்குங்கிறதே மறந்து போச்சு.
ஏய் லோகே அந்த சேரையும் அந்த பாட்டிலும் உள்ளட்டும். தம்பி அந்த ஸ்கிரீன் ஏத்தி விடு. அப்படியே ஜில்லுன்னு 2 சோடா வாங்கி வா. மணி 10 ஆச்சு. எங்கடா ரமேஷ் இன்னும் காணோம்? 2 ரவுண்டு போகும்போது ஃபோன் பண்ண மயில. இதோ வந்துடுறேன் நானுங்க. வந்துடுவானுங்க. சமைச்சதெல்லாம் வேஸ்ட். ஒருத்தன் கடைக்குள்ள வரல. உனக்கு என்ன மயில என்கேபி இருக்காப்ல. எதுவாக இருந்தாலும் அவர் பார்த்துப்பாரு. என் மாமனை பார்த்து எனக்கு என்ன பயந்துருக்கேன் நான். சும்மா ஒன்றும் இல்லை, 2 தங்கச்சிகளை கொடுத்துருக்கேன். என்ன லோகு? ஏடிஎம் வரல? ஆஹா வரலம்மா, ஸ்கூல்லேருந்து அப்படியே போயிட்டா. வா ஆச்சி. நாளைக்கு பார்த்துக்கலாம். சரி. ஹாய் சகோ. அண்ணா வணக்கண்ணா. ஹாய், அப்படி என்ன எனக்கு புது சரக்கு? பேசணும் மட்டும் புரிஞ்சு போதா? ஏய் இந்த கிளாஸ் இந்த வரேண்ணா. டா கிளாஸ் இங்க இருக்குண்ணா. நைட் டா அதுல நெருக்கன்றதுல இந்த வரதுக்கு இவ்வளவு நேரமா உனக்கு? லோகே பாரு டா போன்ல எவ்வளவு பிட் வச்சிருக்கான் தெரியுமா? எல்லாம் பார்த்து வந்தானே இந்த மாதிரி போனே. சும்மா அலோ சொல்றதுக்கு 2000 போன் பத்தாதா? இத பாத்துர்க்க. நம்ம ஊர் மேட்டரா? செம்ம பிட். அத இன்னும் நீ பார்க்கல? ஏய் உண்மையா நடந்ததா? இது மாதிரி கேரளா மேட்டர் கூட ஒண்ணு ஆடுறாங்கடா. ஏய் இது செல்ல ஏத்து. ப்ளூடூத் ஆன் பண்ணு. சைடு சேஞ்ச் ஒரு சிக்கன் போடு. சிக்கன்லாம் இல்ல. இல்லைண்ணே, பாய் கடை மூடி இருக்கும், சிக்கன் வாங்க முடியாது, அதான் சொல்கிறாப்ல. 12 மணி ஆச்சு. டேய் சொல்லுங்கண்ணா. காலைல சீக்கிரம் கடை திறக்கணும்ல? ஆமாண்ணா. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, பாவம் பசங்க. சரி இப்போ கிளம்புங்க, காலைல சாய் வாங்க. ஏய் என்னங்கடா? இல்லை நாங்கள் கடையில் தான். இன்னைக்கு ஒரு நாள் உங்கள் ரூம் போங்க, நாங்கள் பார்த்துறோம். போ போ. ஏய் வெளி லைட் ஆஃப் பண்ணு. மளிகை சாமானம் வந்து இறங்கியிருக்கு, கல்லா வேற திறந்து கிடக்கு. போதையில் கேஸ் திறந்து வச்சிட்டாங்கன்னா பிரச்சனைடா. ஒன்று பண்ணலாம், யாராச்சும் ஒருத்தர் வெயிட் பண்ணி அவங்க எப்போ போகிறாங்களோ அப்போ சாவியை வாங்கிடலாம். மச்சி நீ இருக்கியா? ஏய் மூஞ்சாகும் பார்த்தாலே டென்ஷனா. சரி நான் இருக்கேன். சரிடா, நீ காலைல தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஹோட்டலுக்கு வா, நாங்கள் லோடுக்கு போகிறோம். ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, யாரும் இல்லை, யாரும் தெரியாது. கொஞ்ச நேரம் தான், போயிடலாம். சொல்லா கேளு. ஏய் ஏய் டைம் என்ன? மொத்த பஸ் வர நேரம் தான். சரி இந்தா இதை கொடு. இந்தா கிளம்பு. ஐயோ ஏய் யாரா நீயா? என்ன பண்றங்க? சாவியை கொடு. இப்பதான் வந்தியா இல்ல முன்னாடி இருந்தே இருக்கியா? சாவியை கொடு, நான் போறேன். சாவியை கொடு. நான் என்ன கேக்குறேன், நீ என்ன பேசுற? என்ன தொழில் பண்ற இடத்துல பொண்ணு அறிவில்ல கையில நிட்டுற? நானும் பாத்துட்டு ஏத்து பேசுறேனே. ஓடிடு இன்னொரு தர. ஏய் டேய் சேட்டு, டேய் லாரி வந்துருச்சுடா. ஏய் லேட்டாக வந்திருப்பான், தூங்கட்டும். வா. டேய் சித்தப்பா
சித்தப்பா டேய் அழுவுற டேய் சித்தப்பா என்னடா ஆச்சு டேய் சொல்றா என்னடா ஆச்சு என்னடா என்ன ஆச்சு சொல்லு மயில் மயிலே என்ன சொல்றா என்ன பண்ணா மயில் என்ன பண்ணா மயிலினை அடிச்சிட்டான்டா. என்ன நினைச்சுக்கான்னு தெரியல கடையில ஒரு பொண்ணு ஏத்திட்டான்டா. நம்ம கடையிலையா டேய் கொஞ்சம் பொறுமையா இருங்கடா டேய் மேலே எப்பறா கை வைப்பான்? அவன் யாரு? முதல்ல நீ அமைதியா இரு நான் பாத்துறேன் நம்ம சைடு தப்பே இல்ல நாம எப்படி அடங்கி போக முடியும்? டேய் புரிஞ்சுக்கடா கடை அவங்களோடது கடையை பத்தி நம்ம யோசிக்கணும்ல அப்படிப்பட்ட கடையே தேவையில்ல மூட தூக்கிட்டு இருந்த போதே சந்தோஷமா தானே எப்படிடா நம்ம சும்மா இருந்தோம். அப்படி சொல்லாதடா. கடை நமக்கு முக்கியம்டா. அது வேணும். டேய் அண்ணே அண்ணே ஏந்திரிங்கண்ணே ஏந்திரிங்கண்ணே ஏய் அண்ணே கடையிலே படுத்துட்டுமா? ஏய் லோக சேட்டு அடுப்பை தவை நீ போய் சேர் எடுத்து விடா மச்சி பூரிக்கு ரெடி பண்ணு தம்பி ஆ தண்ணி குடுறா. ஆ ஏய் இந்தரா. ஏய் வேண்டாம் மேலே தலை வலிக்குது. நான் போய் தூங்குறேன். தம்பி வண்டி விட்டு போடா. பசங்களா நைட்டு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டணும். இல்ல அதெல்லாம் புது சரக்கு அளவு தெரியல. கேரா இருக்கு. தீப்பெட்டி எடுத்துட்டு வா. அவனை வர சொல்லு. வேணாண்டா நீயே கொண்டு போய் விடுறா. அடிப்பான்டா. போடா போ கொடுத்துருவா போ. எங்கேயாச்சும் பாக்குறானா பாரு. உட்காரு. இல்ல பரவாயில்ல. கிட்டவா. நேற்று நடந்து யாருக்காவது தெரியுமா? இல்ல பசங்களுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம். வெள்ளையாட்டுன்னு சொல்லாத. தண்ணி பிடியா ஃபிகரு சும்மா சொல்லாதீங்கடா. 16 வயசு ஆயிருக்குமே. நேரம் ஆரம்பிச்சிருப்பீங்களே. நேற்று பார்த்த பொண்ணு சின்ன வயசு தான். சும்மா சொல்லக்கூடாது. சூப்பர். என்ன இடம் ஓர பண்ணிட்டு அண்ணா தெரியாம போட்டேன். மயில் மேல கை வச்சாங்க பசங்க. என்னடா என்ன நினைச்சிட்டீங்க? மா ஒரு பேப்பர் கொடு. நாயிட்டு இந்த பணத்தை கொடுத்துட்டு கடை சம்பந்தமா பேசிட்டு வந்துடுறேன். ஆச்சாச்சி நம்ம கடையில ஏதோ பிரச்சனை. என்னாச்சு? தெரியல. என்னடா கடை மூடி இருக்கு? என்னடா அடிக்காதீங்க. என்னடா பண்ணீங்க? என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க ஆச்சி. என்ன பண்ணீங்கன்னு கேக்குறீங்க? நம்ம பசங்க தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன் சார் ஒரு ஃபோன் பண்ணிக்க கூடாது? நம்ம இல்ல மேல மூத்தனா தெரியுதே. டேய் நல்லா தேடா. வீட்டுக்கு வா. ஏய் நான் கையில வச்சவனே போன் பண்ணி. இரு. என்ன ஆச்சு? ஒரு நிமிஷம் உங்களை பார்த்துட்டு போய் ரம்யா. வாங்க.
சொல்லுங்க ஆச்சி, என்ன விஷயம்? இல்ல, நேத்து மயிலு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நம்ம கடையில. ஏண்டா எத்தனை தடவை சொல்றது பஸ் ஸ்டாண்ட் நிக்கிற பொண்ணுங்க மேல கை வைக்காதன்னு? ஒரு பிரச்சனைனா எவன்டா சமாளிக்கிறது? உன்னால கண்ட முன்னெல்லாம் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. அப்புறம் ஆச்சி? அப்புறம் கடையில வந்து குடிக்கிறா அப்படி. சரி, அப்புறம் ஒரு பாக்ஸ் வேற கடையில ஆச்சி, அந்த கடையை குடோனா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே. கொஞ்சமா தண்ணி சாப்பிட்றதுல என்ன தப்பு இருக்கு? நான் சாப்பிட மாட்டேன், அது உங்களுக்கே தெரியும். எனக்கு பிடிக்காது, நான் அடிக்கலை. பாவம் பசங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எனக்காக வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் வேண்டாமா? அது இல்லையா, தொழில் செய்கிற இடத்துல. ஒன்று புரிஞ்சுக்காச்சு, உனக்கு தான் அது கடை, அவங்களுக்கு குடோன். மார்க்கெட்டில் இவ்வளோ பெரிய கடையை சும்மா பூட்டி வைக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா? பசங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கணும்னா ஒரு இடம் வேணுமென்னு தான் அதை அப்படியே நான் போட்டு வச்சுருந்தேன். சரி, ராத்திரில தானே யூஸ் ஆகுது, பகலில் சும்மா தானே கிடக்குது, இந்த பசங்களுக்காக நீயும் வந்து கேட்டேன்னு கொடுத்து வச்சேன். அது தப்பாக போச்சு இல்லை? சரியா, இனிமே பசங்களை பார்த்து நான் இல்லாச்சி, ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டு முழுக்க என் ஆளுங்க வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த தொழிலுக்கு முக்கியம் பயம். பயம் இல்லைன்னா ஒழுங்காக பணத்தை திருப்பி கொடுப்பானா? போயிட்டு நாளைக்கு வாம்பான், இந்த வட்டி அநியாயம்பான், ரேஷன் கடை எதுக்கு கொடுக்கணும்பான். தொழில் படுத்துரும். மார்க்கெட்டில் நாயுடுனா ஒரு மரியாதை இருக்கு. நாயுடு ஆளுங்கன்னா 10 அடி தள்ளி நின்று தான் மார்க்கெட்டே பேசும். 15 வருஷமா இந்த மரியாதையை கட்டி காப்பாத்திட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு இந்த 4 சின்ன பசங்க ஆளுங்களை அடிச்சுதான் மார்க்கெட்டே பேசுறேன். டேய் நிறுத்துறா, அடிக்கிறானா? அதை அங்கேயே பண்ணிருக்க வேண்டியதானே? எங்க தொலைச்சமோ அங்கதான் தேடணும். ஆச்சி, பசங்களை கூட்டிட்டு போங்க, போய் கடையை தரங்க. ஏய், அந்த கடை சாவியை எடுத்துட்டு வாடா. மயில் வருவான், கடையில வச்சு பசங்களை அடிப்பான். சைலண்டா வாங்கிக்க சொல்லுங்க. அப்ப மார்க்கெட்டுக்கு புரியும் நாயுடு ஆளுங்க கிட்ட வம்பு வச்சுக்க கூடாதுன்னு தெரியும். ஐயா, ஏய் கூட்டு போ. இதோட இந்த பிரச்சனையை முடிச்சுக்கணும். நாளையில இருந்து நீங்க வழக்கம் போல பகல்ல கடையை நடத்திக்கலாம். நீ ராத்திரி மட்டும் தான் நாங்க போனோம். வாங்க வாங்க கிளம்பு. போ. ஏய் போட. ஆச்சி, ஒரு நிமிஷம். பசங்க சின்ன பசங்களா இருக்காங்க. அடி வாங்குறதுக்கு பயந்து எங்கேயாவது ஓடி போயிட்டாங்கன்னா மார்க்கெட்டில் பட்ட அவமானம் அப்படியே நின்று போயிடும். ஒன்று பண்ணலாம், பசங்க போட்டோம், நீங்கள் இங்கே இருங்க. ஏய், ஆச்சிக்கு சேர போடு. ஏய் போ, சீக்கிரம் கிளம்பு. போடா போடா. ஏய் என்ன பாக்குற? போன்றாங்கல. போடா போடா. உட்காருங்க ஐயா, உட்காருமா. சொல்றாங்கல்ல.